ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். கவலையே வேண்டாம், உன் கஷ்டம் உனக்கு நிரந்தரமானதே அல்ல. உனக்காக கொடுப்பதற்கு நான் இங்கே இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இன்று மங்களகரமான குரு நன்னாளில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நிகழத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, உனக்கு மிகவும் பிடித்ததுதான். நீ கேட்டதையே நீ கேட்ட மாதிரியே உனக்கு தரப்போகிறேன். எப்பொழுதுமே வாழ்வில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறாமல் இருக்க பழகு. அதுதான் மிக மிக நல்லது. உன்னுடைய கோரிக்கைகள் நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது. நிச்சயமாக அது நிறைவேறும். உனக்காகவே அதை நான் நிறைவேற்றி தருவேன். தடைகளை தாண்டி நீ வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். நான் அதை உனக்காகவே பரிசாக அளிப்பேன். உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து நீ கவலைப்படாதே. இப்பொழுதுதான் இந்த நிலைமையில்தான் நீ என்னோடு மிக நெருக்கமாக இருக்க முடியும். நான் உன்னிடம் மிக நெருக்கமாகவும் பழக முடியும். அதனால் தனிமையாக இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. உனக்கான வாய்ப்புதான் இந்த தனிமை. நீ என்னோடு நெருங்கி பழகுவதற்கும் நான் உன்னோடு நெருக்கமாக இருப்பதற்கும் இந்த தனிமைதான் காரணமாகவே இருக்கிறது. உன் கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்கள் காணும் அனைத்து ஜீவராசிகளின் உள்ளாகவும் நான் நிறைந்து இருக்கிறேன். ஏன், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் காட்சியும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் வரை, நிழலாக உன் அருகில் இருக்கும் வரை, என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உனக்கு ஏன் குழப்பமும் போராட்டமும்? உன் மனதில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதே இல்லை. எதுவுமே உனக்கு நல்லதாக அமையப் போவதும் இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? மாற்றம் வரவே வராது என்று சிந்தித்துப் பார். உன் கவலையும் வீண், உன்னுடைய கண்ணீரும் வீணாகத்தான் இருக்கும். எனவே வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. வாழ்வாவது நிம்மதியாக இருக்குமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பாளியாகவே மாட்டேன். நடப்பது எல்லாம் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. நானே காரணக்கர்த்தாவாகவும் ஆகிவிடுகிறேன். எதற்குமே வீணாக குழம்பாதே. நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவில் உன் மனதை மாற்றிக்கொள். உன் மனதை தேற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். அப்படி இருந்து பார். இனம் புரியாத ஒரு அமைதி உன் மனதில் உண்டாகும். இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. சிறிய தவறுக்காக மற்றவரை ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கே மிகப்பெரிய தவறாகிவிடும். என் கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் நெருங்காது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய பார்வையால் நீ 8 திக்கிலும் பாதுகாக்கப்படுகிறாய். நம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த இறைவனும் துணை இருப்பதே இல்லை. எந்த இறைவனை வேண்டினாலும் அவனுக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதும் இல்லை. உன்மேல் முதலில் நம்பிக்கை வை. உன்னை படைத்த இறைவன் மேல் முழு நம்பிக்கை வை. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக அந்த இறைவனே உனக்கு கொடுப்பார்.
தன்னம்பிக்கையோடு இருப்பவனுக்கு எந்த இடத்தை பார்த்தாலும் பயமே இருக்காது. தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா திசையிலிருந்தும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நாள், கிழமை, பூஜை அனைத்துமே எனக்கு முக்கியமே அல்ல. உன்னுடைய நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எதுவுமே தேவையும் அல்ல. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு, என் மீது முழு அன்பையும் வைத்துவிட்டு ஒரே முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும். அடுத்த நொடியே நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளை தீர்ப்பேன். உன் மன போராட்டத்தை துடைத்து வெற்றி, சந்தோஷம், ஆனந்தம் என்னும் சூழ்நிலையை உன் வாழ்விற்கு நான் உருவாக்கியே தீருவேன். பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயி நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்பிக்கையாகவும் இரு. பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டி பிடித்து விடலாம். நிச்சயமாக வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்குமே தவிர இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சிலரின் கோபத்தை கூட மன்னித்துவிடு, மறந்துவிடு. ஆனால் உதாசீனப்படுத்துபவர்களை எப்பொழுதும் மன்னித்து விடாதே, மறந்தும் விடாதே.
இது நாள் வரை பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்துவிட்டால், அந்த பக்குவம் வந்துவிட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது உன் மனதிலும் உன்னுடைய நினைவிலும். சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருவது பேசத் தெரியாமல் அல்ல, பேசத் தெரியாமல் அவர்கள் பேசாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது, தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அமைதி என்பதை புரிந்து கொள். உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ படும் பொழுதெல்லாம், அந்த தூசி படும் பொழுதெல்லாம், ஏன் அப்படி நினைத்தோம், ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று அவர்களே கண் கலங்குவார்கள், அவர்களே வருந்துவார்கள், ஏன் அந்த சொல்லை சொல்லிவிட்டோம் என்று. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதே இல்லை, அப்படியே நிற்பதும் இல்லை உன் வாழ்வில். தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் மிக சுலபமாக. ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் எந்த ஒரு நேரத்திலும் திருத்தவே முடியாது. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிக சிறந்த ஆசானாகவே இருக்கும். சரியாக வாழ்வ கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசான். ஒன்றை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட, வார்த்தைகளால் அவர்களோடு மன்றாடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மிக மிக சிறந்த வழியாகவே இருக்கும். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம்தான், மிகப்பெரிய பலவீனம்தான் துவண்டு போவது. ஆனால் வெற்றிக்கான நிச்சய வழி அதுவாகத்தான் இருக்கும். நீ துவண்டு விடாமல் எதிர்த்து நின்று போராடினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை வந்து சூழும். தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்வதே நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றப்படியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. மனம் என்ன நினைக்கிறதோ, மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்பொழுதே செய்துவிடு. செய்ய நினைத்தவுடன் செய்துவிடு. ஏனென்றால் காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்காது. உன்னுடைய மனமும் நிலையானதாக இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். தானாக கலங்கிய கண்ணீருக்கும் தூசியால் கலங்கிய கண்ணீருக்கும் வித்தியாசம் அறிவது உண்மையான உறவு மட்டும்தான். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் உடனே துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன். அது தூசியாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, கவலையாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, நான் உன் மீது முழுமையாக உண்மையான அன்பு வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயி தேவா. நியாயங்கள் உன் பக்கம் இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாதான் இருக்க வேண்டும். உன்னிடம் பழகும் சிலர் பொதுவாக உன்னிடம் சொல்வார்கள், நீ எப்படி வாழப்போகிறாய் என்று. உன்னையே எதிர்மறை எண்ணங்களுக்கு உட்படுத்தவே அனைவரும் உன்னை ஆட்கொள்வார்கள். ஆனால் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறை எண்ணம் உன்னை நெருங்கினாலும் கூட அதை தொடவிடாமல் தடுத்து நின்று உன்னுடைய நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் இரு. உன்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கும். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய், இந்த அகிலத்தின் ரூபமாய் என்றுமே நான் உனக்கு துணை இருப்பேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டே வா. உன்னுடைய செயல்கள் நன்மையாக முடியும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில்
நீ நிம்மதியாக இருத்துக் கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். எதற்குமே கவலை கொள்ளாதே, எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு அது நிகழும் பொழுது அனைவருமே வேடிக்கை பார்ப்பது சுலபம்தான். ஆனால் அது நமக்கு என்று வரும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டே நாம் இருந்தால் நம் மனம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? மற்றவர்களுக்கு வரும் பொழுது வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது நம் வாழ்க்கையை தைரியமாக தன்னம்பிக்கையாக எதிர்கொண்டால் தானே வாழ முடியும். வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் வாழ்க்கையை யார் வாழ்வது? யாரையும் பழிக்காமல், எதையும் சபிக்காமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வாழலாம், வென்று காட்டலாம். அப்பொழுதுதான் நீ அப்படி இருந்து பார். அப்பொழுதுதான் நீ மனிதனாகவே வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாம் தான் பொறுப்பு. நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன் வாழ்வு எப்படி விருக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அப்படி நடந்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எப்படி வாழ வேண்டுமோ அதை நீயே உருவாக்கி கொள்ளலாம். அந்த வாய்ப்பும் உன்னிடம்தான் இருக்கிறது. நீ அனுபவிக்கும் துன்பத்திற்கும் நீதான் காரணம். நீ அனுபவிக்கும் இன்பத்திற்கும் நீதான் காரணம். ஆகவே இதற்கு நீதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு யாருமே பொறுப்பாளியாகவே முடியாது. இன்பம் வந்து விட்டாலோ துன்பம் வந்து விட்டாலோ அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இப்பொழுது உனக்கு அது துன்பமாகவோ இன்பமாகவோ வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் விதிக்கு நீதான் காரணம் என்பதை முதலில் தைரியமாக புரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் பாதையை நீயே வடிவமைத்துக்கொள். எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் சென்றால் உன் வழி எப்பொழுது உன் கண்களுக்கு புலப்படும்? எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த திசையில் செல்லலாம் என்பதை நீயே முடிவெடு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. உன் உள்ளம் என்ன சொல்லுகிறதோ, உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி சென்று கொண்டே இரு. எப்பொழுதுமே உன் மனம் நினைப்பதை மறந்து விடாதே, மறுத்து விடாதே. பொய் உன்னை எப்பொழுதும் வாழ விடாது. உண்மையாக இருக்க பழகு. மற்றவர்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று எண்ணம் கூட எண்ணி விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மட்டும் எண்ணி விடாதே. உன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால், உன் வாழ்க்கை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த இறைவனே உனக்கு உதவி செய்தாலும் உன்னை வெற்றியடைய வைக்க முடியாது. உன் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும்
நீ செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது நீ பழி சொல்லும் வரைக்கும் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாற்றம் நிகழவே நிகழாது. தவறு நடந்துவிட்டால் அதை நீ சென்று செய்துவிட்டால் அதை தைரியமாக ஒப்பிட்டுக்கொள், ஒத்துக்கொள். செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளலாம். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்றுவிடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்.